ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து கவனிக்காமல் விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ அதனால வந்து செடிகளோட நிலைமை எப்படி இருக்குன்றத வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விலைகள் நம்ம வந்து மாடித்தோட்டம் வந்து கவனிக்காமல் வச்சுருந்தா என்னென்ன வந்து தாக்குதல் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம செடியை பராமரிக்கிறது, என்ன மாதிரி ஊட்டச்சத்து நம்ம கொடுக்க போகிறோன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டாக போட போகிறேங்க. ஏன்னா என்னுடைய மாடித்தோட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால என்னால் வந்து ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்ட்டாக தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேங்க. அதை மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிருக்க எல்லா காம்புகளையும் வந்து கட் பண்ணி எரிஞ்சிருங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து செடியில் வந்து காஞ்சிருக்கிறத வந்து கிள்ளி தூர எறிஞ்சிடணும். ஏன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனால் கூட அது காயறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று தண்ணி சரியாக ப்ராப்பராக இல்லைனாலுமே காயறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குங்க. இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் ஆனனாலும் சரி, காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எரிஞ்சிருங்க. அப்படி இல்லைனா அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் வந்து அந்த தண்டு ஃபுல்லாகவே பரவி செடியை வந்து சாகடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து களை செடிகள் சொல்லுவோம். களை செடிகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மூலிகை செடிகளும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத புல் அந்த மாதிரி தேவையில்லாத அனாவசிய செடிகளும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கனால அந்த துளசி செடியோட விதை வந்து காற்றுல பறந்து எல்லா செடிகள்லையுமே எனக்கு வந்து வந்துருச்சுங்க. ஸோ துளசி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது தான். பட் வந்து நமக்கு வந்து எல்லா செடியிலுமே வந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் வேறு பாட்டில் கூட ரீபாட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள் சொன்ன பார்த்தீங்களா, இது நான் இப்போ பிடுங்குறத செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழநளி செடி. இது வந்து ஒரு மஞ்சக்காமலைக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு செடிங்க இது. ஸோ இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லை வேறு யாருக்குன்னா தெரிஞ்சவங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த சாமந்தி செடி பக்கத்தில் இருக்க க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து இறந்து போய் இருந்ததுங்க. ஸோ க்ரோ பேக் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியை வந்து அப்படியே சாய்ச்சி வந்து அந்த க்ரோ பேக்கில் வந்து வச்சுட்டு மேலே ஒரு கல் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ மண்ணில் பதிகிற மாதிரி வச்சுட்டு கல் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வேர்கள் விழுந்து அந்த செடி வந்து தனியாகவே நமக்கு வந்து ஒரு புதிய செடியாக வந்து உருவாகுங்க. ஆல்ரெடி வந்து சாமந்தி செடியை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளையை வச்சு, அதாவது 3 இன்ச்சு கிளையை வச்சு நீங்கள் எப்படி சாமந்தி தோட்டத்தை உருவாக்கலான்றதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாமந்தி செடியோட ஹிஸ்ட்ரியும் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கரிசலாங்கண்ணி கீரைங்க. அது வந்து முடி வந்து கருமைக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பாட் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத குப்பை செடிகள்லாம் பிடுங்கி போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெயினான செடியை வளர விடாது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த ரோஸ் பிளான்ட்டில் வந்து பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கு அந்த செடி. நான் எல்லா காஞ்சி போனதையும் உடச்சி விட்டால் ஒரே ஒரு பச்சை கலரில் இருந்ததுங்க. ஸோ நமக்கு அந்த ஓரளவுக்கு வந்து வளர அளவுக்கு நமக்கு செடி இருக்கேன்றதுக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ நான் எப்படி மருந்து ஊற்றி அதை வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வந்து நான் கண்டிப்பாக அது செடியை வளர்த்துருவேங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நித்திய கல்யாணி செடி இருக்குது. அது வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து பிடுங்கி வேறு பாட்டில் நம்ம வைக்கணும். ஸோ ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனான குச்சிகள்லாம் கட் பண்ணி எரிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து நித்திய மல்லி செடி வந்து நான் வளர்த்துட்ருக்கேங்க. நித்திய மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் ஒரு பாட்டில் வச்ச செடி தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நான் கீழே வச்சு மேலே கொடி ஏற்றி வச்சுருக்கேங்க. அது கூட வந்து ஆல்மண்டோ செடியும் வந்து வளர்த்துட்ருக்கேன். எதுக்குன்னா தேனீக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து இது வந்து வாஸ்து செடினும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த செடியும் வந்து வளர்த்துட்ருக்கேன். அது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து மாடி ஃபுல்லாகவே வந்து பரவிடுச்சுங்க. அது வந்து மற்ற செடிகளையும் வளர விடலை. இன்னொன்று வந்து அது கொச்சன்னு இருந்தனால ஸோ ஃபுல்லாக அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலான்ட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன்.
கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வீக்லி அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணுங்கள். நான் செடிங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துமே வந்து மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்க மறக்கலைங்க. அதை வந்து டைம் இல்லாதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு எவ்வளோ வந்து வேலை வைக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரெகுலர் பேஸஸில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மேலே இருந்த கொடிகள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டுகள் மூலிமா நீங்கள் எப்படி வந்து செடியை வந்து உருவாக்கலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நித்தியமல்லி செடியை வந்து நல்லா கனமாக இருக்கிற களையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா மாடு வந்து அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் எல்லாத்தையும். ஸோ அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 விதத்தில் வந்து செடியை வந்து வளர்க்குறது வந்து தண்டு வச்சு வளர்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து வேணுன்றாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ இது இருக்க பாருங்கள். மழை டைமில் வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியலங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மழை காலத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பாட்டில் வந்து ட்ரைன் ஹோல் போட்டிருப்போம். ஸோ அந்த பாட்டில் ட்ரைன் ஹோல் மூலிமா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மண்ணெலாம் வந்து அந்த தண்ணி வழியாக வெளியே வந்துடுங்க. அது அப்படியே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வெயில் அடிச்சதுன்னா அங்கேயே வந்து தங்கிடும். அது மூலிமா நம்ம போட்ட எல்லா சத்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழுக்களும் வந்து அதிகமாக வந்து வெளியே வந்து போயிடும். அதனால தான் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸாவது நம்ம வந்து மண்புழு உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உரங்களும் வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறனால நம்ம கொடுக்குற உரங்களை பிடிச்சி தான் வந்து அவங்க வளருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. அப்படியே அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து எந்த பாட்டில் கம்மியாக இருக்கோ அந்த பாட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ மண் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. நான் வந்து போதுமான அளவு வந்து எங்கள் வீட்டில் இருந்தது, மீதி எல்லாமே வந்து கடையில் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த மண்ணுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மழை காலத்தில் வர்றது. பட் இப்போ வெயில் சீசன் இருக்கனால நான் வந்து அந்த ப்ராப்பராக வந்து வாட்டரிங்கும் நான் கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைன் ஹோல் மூலிமா மண்புழுக்களை வந்து வெளியேற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதை எடுத்து நான் இன்னொரு பாட்டில் போட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்க செடி. நான் இதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து வந்து இந்த செடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் போடுறேங்க. ஏன்னா நான் கொடுக்குற உரங்கள் வந்து ரெகுலர் பேஸஸில் நீங்களும் கொடுக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி வந்து சில பேர் வந்து தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக கொடுத்துட்ருப்பீங்க. தெரியாதவங்க புதுசாக வந்து செடி வச்சுருக்கவங்களுக்கு தான் நான் இதை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, என்னுடைய இன்னொரு பிளான்ட்டில் வந்து சாமந்தி செடியை வந்து கிளைகள் உடஞ்சதுன்னு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. பட் ரோஸ் பிளான்ட்டை வளர விடாதனால அதை எடுத்து நான் பாட் மாற்றுறேன். இதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். சாமந்தி செடி வந்து எப்படி வளர்க்கணும், எந்த பேஸஸில் வந்து நம்ம வளர்க்கணும், என்ன மாதிரி வந்து நம்ம ட்ரீட் பண்ணணுன்றதை நான் கொடுத்துருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், வேணுன்றாங்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இத்தனை டைம் விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாமந்தி வந்து சூப்பராக வந்து பூக்கள் நிறைய எடுத்துருக்குங்க. மொட்டுக்களும் அதிகமாக எடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வளருங்க. நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. பட் எனக்கு அதை எப்படி அனுப்புறது, என்ன பண்ணணுன்றது எனக்கு வந்து தெரியலங்க. நான் ஆக்சுவலாக வந்து எல்லா செடியுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொட்டுக்கள் இருக்குது. இப்போ நான் போய்ட்டு திருப்பி கட்டிங்ஸ் வந்து எடுத்து நான் வந்து செடிகளை உருவாக்க முடியாதுங்க. ஸோ நான் முடிஞ்சால் வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து கேட்டவங்களுக்குலாம் நான் வந்து சொல்கிறேங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ரோஸ் பிளான்ட்லாம் நான் எடுத்து வச்சுட்டேங்க. நிறைய ரோஸ் பிளான்ட் வச்சுருந்தேங்க. பட் வந்து எனக்கு சிலது தான் வந்து தேறி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த இடத்த வந்து ஒரு இடத்த மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மார்னிங் போனேன் நான். ஆனால் எனக்கு ஈவினிங் வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நான் செடிகள் வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி 2-3 டேஸ் ஆகிடுங்க. ஸோ நான் 1 by 1 பார்ட் 1 நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா பழுத்து இருந்தது. அதை வந்து விதைக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரோஸ் பிளான்ட்டில் மட்டும் எந்த ஒரு பெரிய மரமாக வளரக்கூடிய செடியை வந்து போட்டுறாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சுண்டைக்காய் செடி வந்து என்னுடைய பெரிய செடியில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சி இருந்தது. அந்த செடியும் இறந்துருச்சு. சரி இறந்துருச்சுன்ட்டு அந்த விதைகளை எடுத்து நான் சும்மா ரோஸ் பிளான்ட்டில் வந்து போட்டேங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு அதை வந்து எடுத்து
செடியை வந்து எடுத்து மாற்றி வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க நாற்றுக்களை. அப்படியே நான் விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய செடியாக தாங்க வந்திருந்தது. ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமான சைஸ் தான் வந்திருந்தது. பட் அதை பிடுங்கும் போது பார்த்தா எனக்கு அந்த 2 ரோஸ் பிளான்ட்டோடு சேர்த்தே வந்ததுங்க. மொத்த மண்ணுமே சேர்ந்து வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அதை அப்படியே அந்த மண் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு செடியை மட்டும் சுண்டக்காய் செடியை மட்டும் தண்ணியை எடுத்து அதுக்கு 2 பாட் ரெடி பண்ணி நான் மண் கலவையும் ரெடி பண்ணி அதில் வச்சுட்டேங்க. ஸோ பெரிய செடியை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்லலாம் போட்டுறாதீங்க. அந்த ரோஸ் செடின்றது ஒரு குழந்த மாதிரிங்க. ஸோ இந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தேன் அப்படின்றதையும் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.